ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பனிமய மாதா ஜெபக்குழு சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் திருவசனம் தீத்து அதிகாரம் 2 இறைவசனம் 13. மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம். நம் பெருமை மிக்க கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாற்றி வெளிப்பட போகிறது. நாம் தியானிப்போமா? கிறிஸ்து இயேசுவின் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து இயேசுவின் அன்பும் சமாதானமும் உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு விவசாயி நல்ல அறுவடையை காண்கிறான் என்றால் அவன் அதற்கு முன் நிலத்தை நல்ல முறையில் பக்குவப்படுத்தி இருப்பான். வானிலையை பார்த்து பயிரிட்டிருப்பான். பின் அதன் விளைச்சலை கண்ணோட்டமிட்டிருப்பான். அறுவடைக்கு காத்திருப்பான். இத்தனையும் அவன் செய்த பிறகு அவன் உழைப்புக்கேற்ற அறுவடையை கடவுள் அவனுக்கு கொடுத்திருப்பார். எனவேதான் கடவுள் கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழிய அது மிகுந்த பலன் தராது என்று கூறுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் மனிதனாக பிறந்து பல துன்பங்களை தம் வாழ்வில் அனுபவித்த பிறகுதான் தம் தந்தையாம் கடவுள் தமக்கு அளித்த மீட்பு திட்டத்தை அவர் நிறைவேற்றினார். விவிலியத்தில் கடவுளால் அழைக்கப்பட்ட எல்லா மனிதர்களும் கிறிஸ்துவுக்காய் எல்லா துன்பங்களையும் ஏற்று தம் வாழ்க்கையையே அர்ப்பணித்தார்கள். அதன் விளைவாகத்தான் அவர்கள் மீட்பின் கருவிகளாக பயன்படுத்தப்பட்டனர். துன்பங்களின் வழியாக கடந்து செல்லும்போது நாம் போதிக்கப்படுகிறோம். இதைத்தான் திருப்பாடல் 119:71 எனக்கு துன்பம் விளைந்தது என் நன்மைக்காகவே, அதனால் விதிமுறைகளை நான் கற்றுக்கொண்டேன் என்று நமக்கு விளக்குகிறது. எனவே பிரியமானவர்களே, மகிழ்ச்சியோடு நாம் எதிர்நோக்கி இருப்பவை கர்த்தரால் நமக்கு நிறைவேறும் என காத்திருப்போம். இதன் மூலமாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாற்றி நம் வாழ்வில் வெளிப்படும். நாம் ஜெபிப்போமா? எங்களை மிகவும் நேசிக்கின்ற எங்கள் அன்பு தகப்பனே இறைவா, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உபத்திரவத்திலே பொறுமையாயிருந்து உமது அன்பின் போதனைகளை எங்கள் வாழ்வில் ஏற்று நடைமுறைப்படுத்தவும் வார்த்தையினால் நாங்கள் நிரப்பப்பட்டு அதற்குரிய செயல்முறையை எங்கள் வாழ்வில் பிரதிபலிக்கவும் உமது ஆவியினால் எங்களை நிரப்பி பயன்படுத்துவீராக. இந்த எளிய ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாள் மகிழ்ச்சியின் நாளாக அமையட்டும். பிரைஸ் தி லார்ட்.